இங்கிலாண்டில் வந்து பிரெட்ஃபாலில் November 30, 1628 வந்து அவர் பிறந்தார். அவரோட ஃபேமிலி வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலி இல்லை, அவரும் கிறிஸ்டியன் இல்லைன்னா. அப்போ வந்து அவரோட அப்பாவும் அவரும் வந்து ஒரு ஸ்டீல் ரிப்பேர் பண்ணுற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலினால் அவரால் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியல. அதனால் அவரோட யங் ஏஜ்லேயே வந்து அவர் ஸ்டடீஸை விட்டார். ஸோ அந்த டைமில் அவங்க அப்பா வந்து இறந்ததுனால அவரோட ஃபேமிலியை வந்து அவர் தான் நடத்தணுனால அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டார். ஸோ அதுக்கடுத்து வந்து அவரோட 16 இயர்ஸில் வந்து அவர் ஆர்மி ஜாயின் பண்ணார். அந்த டைமில் வந்து அவர் அங்கே 2 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்களோட அம்மாவையும் சிஸ்டரையும் இழக்க வேண்டிய நிலைமையாச்சு. அந்த டைமில் அவர் பார்க்க போனப்போ அவரை வந்து ஒரு போருக்கு ரெடியாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு போருக்கு போய் சண்டை போடணும் அப்படின்ட்டு. அவர் அப்போ கிளம்பிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சடனாக ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிட்டோம், அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு அடுத்த நாள் ஒரு நியூஸ் வருது, உங்களுக்கு முன்னாடி அமிச்ச அந்த பர்சன் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு. ஸோ அவர் அப்போ திங்க் பண்ணுறாரு, இந்த ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்மளோட உயிர் எப்படி தப்பிச்சிச்சுன்ட்டு. அப்போ வந்து அவருக்கு தெரியல அது ஆண்டவரோட கிருபைனால, அதனால் அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். 19 இயர்ஸில் வந்து ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை வந்து அவர் மேரிட் பண்ணார். அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஆண்டவரை நேசித்து பயபக்தியோடு இருந்த பொண்ணு. ஸோ அவர் வந்து அவங்க ஒய்ஃப்காக எல்லாத்தையும் தப்பான விஷயம் எல்லாமே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட ஆரம்பித்து சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். அந்த டைமில் வந்து அவர் இந்த ரிப்பேர் பண்ணுற கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காந்து. அப்போது ஒரு 3 பொண்ணுங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஆண்டவரோட சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்கும் போது அவர் அதை உண்மைப்பாக கவனிக்கும் போது அவருக்கு வந்து நம்ம பைபிள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. ஸோ அவர் வந்து அப்போது மார்ட்டின் லூத்தர்ன்ற ஒரு புக் வந்து அவர் படிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் தெரிஞ்சது யார் கடவுள், அவர் என்னென்னலாம் அதிசயம் செஞ்சார் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கு. அப்புறம் அவரோட மனைவியை வந்து அவர் இழந்துட்டார். ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சது யார் வந்து இருப்பா நம்ம கூட அப்படின்ட்டு. ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தார். அப்புறம் அவர் அப்போவும் வந்து அந்த ஸ்டீல் ரிப்பேர் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்டே ஒரு வீட்டுக்காக போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வந்திருந்தார். அப்போ வந்து அவர் இங்கிலாண்டில் இருந்தார். இங்கிலாண்டில் இருக்கும்போது ஒரு ரூல் வந்துச்சு, இந்த மாதிரி பாஸ்டர் தவிர ஊழியக்காரர் தவிர யாருமே வந்து ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்காமல் இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த டைமில் அவர் வந்து ஒரு வில்லேஜுக்கு போனார். போயிட்டு அவர் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அவர் கைது செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நிறுத்தினாங்க. அப்போ ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, நீங்கள் 3 மாதம் வந்து உனக்கு ஜெயில் தண்டனை, இதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் 3 மாதத்துலேயே வெளில வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார், இல்லை நீங்கள் வந்து என்னை நாளைக்கே விடுவிச்சா கூட நான் நாளைக்கு போயிட்டு சுவிசேஷம் அறிவிப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ஜட்ஜ் ரொம்பவே கோவப்பட்டு 3 இயர்ஸ் ஜெயில் தண்டனை வந்து 12 இயர்ஸ் ஆக்கிட்டார். ஸோ 12 இயர்ஸ் அவர் வந்து ஒரு சின்ன அறையில், ரொம்ப இருட்டான அறையில் 50 மக்களோடு அவர் இருந்தார் கிட்டத்தட்ட. ஆனால் அங்கேயும் அவர் வந்து ஸ்டாப் பண்ணல. அவரோட சுவிசேஷம் அங்கேயும் வந்து அறிவித்து அங்கே ஒரு குட்டி ஜெப கூட்டம் அங்கேயே ஆரம்பித்தது ஜெயிலில். ஸோ அவர் வந்து ஜெயிலில் இருக்கும் போது ஒரு புக் எழுதினார். அது பேர் த பிலிகிராம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற ஒரு புக் எழுதினார். அவர் அங்கே எழுதி அந்த புக் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அவரோட 43 ஏஜில் வந்து அவர் ரிலீஸ் ஆகி வெளில வந்தபோது ஒரு சர்ச்சில் பாஸ்டராக அவர் ஜாயின் பண்ணி 16 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் அப்போவும் வந்து அவங்க சர்ச்சுக்கு வர மக்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்த்து வச்சு இன்னும் வந்து ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வளர வச்சு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் வந்து தவறி ஓடி போய் இந்த மாதிரி அவர் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் அந்த பையனை தேட போய் ரொம்ப 40 கிலோ டிஸ்டன்ஸ் அந்த மலையில் எல்லாத்துலேயும் அவர் ட்ராவல் பண்ணி அவரை இறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் இறக்கும் போது 59 இயர்ஸ் August 31, 1688 லண்டனில் இறந்தார். அவர் இறந்தது காரணம் அதனால. அதுக்கப்புறம் அவர் அந்த எழுதின புக் வந்து அந்த ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த புக் வந்து நிறைய பேரை வந்து ஆண்டவருக்குள்ளே நிறைய இது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த புக் போச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா,
அவர் வந்து பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணார் சின்ன வயசில். ஆனால் இவர் வந்து ஆண்டவர் அறியல. ஆனால் ஆண்டவர் அவர் சின்ன வயசில் அறிஞ்சு இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம வந்து ஆண்டவரை வந்து ஒப்பு கொடுத்தோன்னா நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.